ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நெட் டிவி ஃபார் ஆல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸாகவே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜாக போயிட்டுருக்காங்களாம். ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்தும் தருது, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிப்பும் தருது. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாம் வாங்கக்கூடிய டாப் 3 பெஸ்ட் காயின்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 காயின்ஸோட பேர் மோஸ்ட்லி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த 3 காயின் மேலே நீங்கள் எல்லாரும் ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 காயின் மேலே நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கும் ஒரு சில ப்ராஃபிட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் என்னன்றதும் நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் உங்ககிட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ்லாம் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து WazirX, Binance ஒரு ஜியோடெக்ஸ் வழியாக நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அந்த 3 காயின்ஸோட நேம் என்னன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் காயினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ECV2, அதாவது EZ அன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஸோ இதோடைய இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 439 ருபீஸ் தான் இதோட இப்போதைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த காயினும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் செகண்ட் காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டியர் அன்னு சொல்லக்கூடிய ஒரு காயின் தான். ஸோ அதாவது ஃப்ராண்ட். ஸோ இந்த காயினோட இப்போதைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் தான் இந்த காயினுடைய இப்போதைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதுவும் ஒரு நாள் கூடி சீக்கிரத்தில் இந்த காயினும் ஒரு நாள் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த காயினும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த தேர்ட் காயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் காயின்லாம். ஸோ அந்த காயினோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ட். ஸோ இந்த டென்ட் என்ற காயின் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காயினோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.379 ருபீஸ், அதாவது 37 பைசா தான் இந்த காயினோட இப்போதைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த 3 காயின்ஸை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 காயின்ஸும் நீங்கள் வந்து WazirXல நீங்கள் வந்து பை அண்ட் செல்லும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாகவே பார்த்தீங்கன்னா WazirXல நம்மளுக்கு பேரே தெரியாத ஒரு கிரிப்டோ கரன்சி தான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காயின்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதாவது ஏதோ ஒரு காயின் வந்து WazirXல டெய்லியும் பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காயின் வந்து டெய்லியும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பட் அந்த காயின் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்காது, பிகாஸ் அந்த காயினோட பேரே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 காயினும் இன்றைக்கினா ஒரு நாள் பிளாஸ்ட் ஆகும். ஸோ அப்போது இந்த காயின்ஸ்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 காயின்ஸில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் இந்த ஃப்ராண்ட் என்ற ஒரு காயினில் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸில் நான் வந்து என்ட்ரி தந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 50 காயின்ஸ் வாங்கினேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6480 ருபீஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எக்ஸிட் பார்த்தீங்கன்னா வித்தின் 1.5 ஹவர்ஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன், பிகாஸ் அந்த அளவுக்கு இது வந்து க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சு அப்போது. ஸோ எக்ஸிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ரூபாய்க்கு விற்றேன் பார்த்தீங்கன்னா 154 ருபீஸ்க்கு நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸில் இந்த காயின்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EZ. ஸோ இந்த EZ என்ற காயின் வந்து நான் வந்து 436 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஒன்லி 10 காயின்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதம் நான் வாங்கலை, இது வந்து லாஸ்ட் மந்தில் நான் வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு இந்த காயினில் நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ லாஸ்ட் மந்தில் நான் வந்து 436 ருபீஸ்க்கு ஒரு 10 காயின் வாங்கினேன். ஸோ வாங்கி 2 நாள்லேயே நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ செல் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 475 ருபீஸ். அதாவது இந்த இதில் எனக்கு வந்து 400 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. பட் இந்த காயின் நான் இன்னும் வச்சுருந்தா நல்ல ஒரு க்ரோத் ரீச் ஆகிருக்கும். ஸோ பட் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் செல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காயின் வந்து நல்ல க்ரோத் ஆச்சு. பட் நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா டென்ட். ஸோ இந்த டென்ட் என்ற காயின் பார்த்தீங்கன்னா 0.378 பைசைக்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ வாங்கி உடனே விற்றுருந்தாலே எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இது வந்து நான் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும்போது நான் வந்து விற்றுட்டேன். ஸோ விற்கும்போது என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.398 ருபீஸ்க்கு நான் வந்து விற்றுருக்கேன். ஸோ இதில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 200 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து.
ஸோ இந்த மாதிரி பேர் தெரியாத காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து டெய்லியும் க்ரோத் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. பட் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப டிக்ரீஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 3 காயின் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் மட்டும் ஸோ இந்த 3 காயின்ஸை நீங்கள் வந்து ரெகுலராக நோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வந்து கரெக்டான என்ட்ரி வந்து தந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் மட்டும் நினச்சாலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.